உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காருண்யம்னா என்னங்க? இப்போ 35 மார்க் பாஸ் மார்க்கு, 30 மார்க் அந்த பிள்ளை வாங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டீச்சர்ஸ் ஒரு 5 மார்க் போட்டு கிரேஸ் மார்க்குன்னு சொல்லி அதை பாஸ் பண்ணி விடுவோம். 35 பாஸ் அப்படின்னா பாஸ் பண்ணி விடுவோம். இப்போ அந்த பிள்ளை 0 மார்க் தான் வாங்கியிருக்கு, இல்லை 2 மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 35 மார்க் கிரேஸ் மார்க் போடுவீங்களா? போட மாட்டீங்க. அது அவ்வளோதான், கான் கேஸு. ஓகே, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒருத்தர் மீது அவருடைய அளவு கடந்த அன்பு, அளவு கடந்த கிருபை, அளவு கடந்த இரக்கம், அளவு கடந்த தயவு, இது எல்லாம் சேர்ந்து கர்த்தர் கை தூக்கி விடுறாராம். அதுதான் அந்த காருண்யம். ஹல்லேலூயா. அந்த காருண்யம் உன்னையும் என்னையும் பெரியவனாக்கும், பெரியவளாக்கும். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஒரு பேசிக் தகுதி கூட இல்லை, கிரேஸுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை, அதை காட்டிலும் ஒண்ணுமே இல்லாம ஜீரோல இருக்கிற நம்மை அவர் பெரியவனாக்க போகிறார். ஹல்லேலூயா. அது நம்முடைய முயற்சினாலேயோ எந்த காரியத்தினாலும் அல்ல, இது கர்த்தரால் வருகிற ஒரு ஈவு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிறைவை இந்த மாதத்துல விசுவாசிக்கிறவங்க அதை கிராப் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் பெரியவனா இந்த மாத கடைசியில் ஒவ்வொருத்தரும் நீங்க சாட்சி சொல்லணும், கர்த்தர் என்னை பெரியவனாக்கினார், கர்த்தர் என்னை பெரியவளாக்கினார் என்று சொல்லி அந்த மேன்மையை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா.